மேலும் முதுநிலை விருதுநகர் பெருமக்களுக்கும் என் உயர்ந்த மேலான இருபாடு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நம்முடைய அழகும் கலனும் மற்றவர்கள் கண்காத்தான் கவரும், நம்முடைய புன்னகை மற்றும் இதயத்தை கவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்துல் கலாம் தான் சொன்னாரு, இந்தியா எல்லாத்துக்குமே உண்மையில இருக்கிறது, ஆனா புன்னகையில மட்டும் கடைசியில இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கு வன்முறை அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. என்னையாவது பரம்பரையில 10 பண்ணி சிரிச்சிச்சு, கும்பகோணத்துல குறைஞ்சு சிரிச்சிச்சு, அரியந்தல ஆரம்பிச்சிச்சு, மஞ்சூர்ல மான் சிரிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கமா? இல்ல. பேப்பர்ல படிச்சிருக்கமா? கிடையாது. ஏன்னா சிரிக்க பிறந்தவங்க நம்ம. அதனாலதான் அந்த சிரிப்பை வாழ கொடுக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஒரு காலில் மோளம் போட்டிருக்கேன், ரெண்டா முட்டா பேர் லூஸ் பேர்ல காலில் யாரும் மோளம் போடுறாங்களா? இது காப்பம் போதும், அதை நான் காலில் போட்டிருக்கேன். இது சப்பு நேரம் இது அரப்பம் போது நானே தெரியும். அதான் பேராசை பிடிச்சி தர்றது. ஒரு வீட்டுல ஒரு நாய் இருக்கு, தெருவில் ஒரு நாய் வந்து சொல்லுது, வாங்க மட்டும் ஓடி போவான். எதுக்கு நம்ம மட்டும் ஓடி போக? 1 மாசம் போரு அப்புறமா ஓடி பார்ப்போம். எதுக்கு 1 மாசம் போருங்க? எங்க வீட்டு முதலாளி சொன்னாரு, என் மகளை அந்த நாய்க்கு கட்டி சொல்ல பண்ண தடவை யாருக்கும் கட்டி வைக்க மாட்டேன், நடக்கேன். எல்லாம் பேராசையா இருக்கிறது. ஆனா சின்ன பையன் பேச முடியாது, பயங்கரமா பேசுவேன். ஒரு சின்ன பையன் கடைக்கு போய், ஐயா பெரியவங்க பழம் எப்படி 2 தம்பி 1 ரூபாய்க்கு வருமா? வராது. இழுத்து பார்த்தா வந்துச்சு. சரி, 1 கிலோ கத்திரிக்காய் போட்டுப்பாரு, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம். அவர் எல்லாத்தையும் 1/2 கிலோ குறைச்சிட்டு 1/2 கிலோ போட்டிருக்காரு. ஏன் 1/2 கிலோ குறைச்சு 1/2 கிலோ போடுறீங்க? நீ சின்ன பையன், சொமந்து போட்டு சிரம போடுவேன், அதான் 1/2 கிலோ குறைக்கிறேன். சரி, எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. ஏன் 10 ரூபாய் கொடுத்துருக்கேன்? ஏன் 10 ரூபாய் கொடுக்குறேன்? நீங்க பெரிய 2 சிரமப்படுறீங்க. முட்டா பேர பொம்பளை பிரிச்சுல போட்டு அடைச்சு வச்சிருக்கா, வெக்கமல்ல உனக்கு? வெளியில விட்டா கெட்டு போயிடும், பிரிச்சுல போட்டு அடைக்க. ஒரு வேகமா பாயை சுட்டிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஏன்டா பாயை சுட்டிட்டு ஆபீஸ் போற? நான் ஆபீஸ் போய் நான் பாயோட போவேன். ஆபீஸ் போயிட்டு இங்கிலீஷ்ல ஒரு வேலை இருக்கு, அதை எடுத்து தனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. சொல்றேன், ஏன் பேரண்டி நான் பையன் தூக்கிட்டா வேணாம் தத்தா, நான் ஒரு டிஃபன் பர்ஸ் தூக்கிட்டா வேணாம் தத்தா, சரி உங்க வாட்டுக்கு என்ன தூக்குறேன் வேணாம் தத்தா, வேற தாத்தா என்ன என்னைய தூக்கு தாத்தா, என் பையன் முளைச்சு 3 நாளா விடலுங்க. அப்படி என்ன செஞ்சுட்டேன்? புடிக்கிட்டேன். வீட்டுல ஒரு செடி முளைச்சு 3 நாளா வரைக்கும் புடிக்கிட்டேன். அவர் சொல்றாரு, அவரோட பள்ளிக்கூடத்துல பார்த்தோம்னா விழுப்புரை காமெடி நடந்துகிட்டே இருக்கு. தமிழகத்துல உள்ள வந்த உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் நீங்க பார்த்தோம் சிரிக்கிறீங்க? நீ வேற நேரத்தில் நடத்துறீங்க, தும்ப ஒண்ணு சிரிக்கிறீங்க, அதை சிரிச்சோம் பாட்டு ஆரம்பிங்க. அந்த நம்ம 2 பேரும் லேட் ஆகுங்க. ஏன்டா 2 பேரும் லேட் ஆகுறீங்க? சார் என்னோட 1 ரூபா திறந்து வச்சு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, 1 ரூபா திறந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணேன்? அதை கூட நான் சார் மிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் திருக்குறள் நடத்தேன். என் தங்கராஜ் புரியுது. திருக்குறள்ல வந்து நான் பாதி நான் தர மீதி நீங்க சொல்லுது. சரி சார், ஊரார் பிள்ளை ஓட்டி வந்தால் உங்க பிள்ளை சந்தைக்கு போவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. சரி, கவிதை நீ இருக்கா? 1 மணி சோத்துக்கு 1 செட் குழம்பு சார் அப்படின்னு. சரி, பையன் பிள்ளையோட பொண்ணை பிடித்த இருக்கா? சரி, நான் இலக்கணத்தை நடத்தேன். இலக்கணத்துல ராமநாதன் வெந்நீரில் பிடிக்கிறேன். இது எதிர்காலமா நிகழ்காலமா இறந்த காலமா? சார் அது எந்த காலமும் கிடையாது, அது புரியுதான். அதான் வெந்நீர் நீங்க வந்து ஆரம்பிங்க சார். இப்படி சொல்லிச்சுன்னா ஆரம்பிக்க முடியல. சார் கட்டல் இருக்கிறா நன்றி சார். கட்ட சொன்னீங்க, நீங்க தலைப்பு சொல்லல. சரி, சோம்பேறித்தனம் என்றால் எழுதுங்க. ஒரு பேர் வேமா வந்து எனக்கு கொடுத்துட்டேன். 5 பக்கத்தை பரட்டு 6வது இதே சோம்பேறித்தனம் வச்சிருக்கேன். டக்குனு பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதோட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பெல் எடுத்துச்சு. தமிழகத்தை சும்மா இருக்க மாட்டேன். அடிப்பது மணி, முடிப்பது என் பணி அப்படிங்கிறாரு. ஒரு கடைசி நம்மளுக்கு ஒளிஞ்சிற ஒரு சனி அதோட இங்கிலீஷ்ல இருக்காரு. என்ன சொன்னார்? உலகம் என்பது நாடகம் மேலே சொன்னார். ஒரு பேர் இருந்துச்சு. அப்ப ஆடியன்ஸ்ல எங்க சார் நடத்தாங்க சார் அப்படின்னு. சரி, அவங்க சின்ன கிளியை கேட்டாங்க. 1ஆம் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, அப்ப 10ஆம் மாசம் டெய்லி சார் அதோட போயிட்டார். அதோட சரி சாக முடியல, மேடத்தை கொடுத்துருந்தாங்க. மேடம் வந்தாங்க, ஏப்பா 4 வாரத்துக்கு இங்கிலீஷ்ல எழுதிட்டு வரும்போது அப்படின்னா. அதோட வீட்டுக்கு போகும்போது பஸ்ல போகும்போது
ஒரு பிள்ளைய பிடிச்சி இடிச்சிட்டேன். ஸ்கூட்டி நான் இருக்கு எழுதிட்டேன். அதோட அதுக்கு பீச்சை போட்டு போகும்போது உங்களுக்கு எஸ்ட் ஆர்லிங் அப்படின்னு இருக்கேன், அதே எழுதிட்டேன். அண்ட் பார்க் போகும்போது உங்களுக்கு நோட் ஆர்லிங் இன்னைக்கு வேணும் நாளைக்கு பார்ப்போம், அதே எழுதிட்டேன். நான் வீட்டில் போய் படத்தை பார்க்கறேன், படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் சிவாஜின்னு இருக்கு, அதையும் எழுதி வச்சிட்டேன். அடுத்து நான் பஸ் போறேன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதையும் எழுதி வச்சிட்டேன். அது நான் கேட்கிறேன், என்ன எழுதிட்டா எழுதிட்ட மேம், என்ன சொல்லி சூப்பி நான் என்னை விட சொல்ல எஸ்டா நாளைக்கு போவான், நோட் ஆர்லிங் இன்னைக்கு நாளைக்கு பார்ப்போம். என் மனசுல என்ன நினைச்சிருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவன் மேல பாடம் எடுக்கிறது விட்டாங்க. நீ கணக்குல புளி சொன்னியா, முட்டமா கட்டுறதுக்கு என்ன செய்யறது சார், புளி பதிங்கிருக்கு சார், சார் உனக்கு ஒரு கேள்வி இருக்கும். 50 மாம்பழத்தை 80க்கு எப்படி கொடுப்ப? நான் கடையில வாங்கி கொடுப்பேன் சார், சிம்பிளா சொல்றேன். நான் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் சார். அதான் சரி நீங்கிறேன் 6 சேர்த்தா என்ன ஆன்சர் வரும்? வெள்ளை வரும் சார், வேற என்ன வரும்? அவர 100 1 2 0 சார், இது கூட தெரியாது போங்க சார் நீங்க வரல. அவர் போயிட்டு அதோட சயின்ஸ் வந்து வெளிநாடு பறவை ஏன் பறந்து நம்ம நாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம நாட்டு பறவை ஏன் பறந்து வெளிநாட்டுக்கு வருது? ஒரு சின்ன பெண் இருக்கு சார், அது நடந்தா லேட் ஆயிடும் சார், பறந்து சிம்பிளா முடிக்கிறாங்க. அதான் சார் இந்தியாவில் எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குது, எல்லா பெட்ரோல் பங்கையும் கிடைக்குது சார், என்ன சார் நீங்க கேள்வி கேட்கறீங்க? சரி கப்பல் போறது பெட்ரோல் முதல் டீசல் அது கடல்ல போயிட்டு கடல்ல போய்கிட்டு இருக்கு முடியல. சரி தண்ணியில வாழ்ற 5 உயிரினங்களோட பேர் சொல்லு. எல்லாம் பசங்க முடிக்கிறேன், ஏன்டா பசங்க முடிச்சுக்கிறீங்க, இதுக்கு முட்டா பேப்பர் கொஞ்சம் சொல்லலாம். அதான் சார் நாங்க சொல்லல சோசியல் ஒர்க்கர் காந்தி தாத்தா மக்கள் என்ன வாங்கி தந்தாரு, ஒரு நாள் லீவ் வாங்கி தந்தாங்க. சரி சட்டசபை எப்ப கூட்டுவாங்க, குப்பை சேர்ந்தா கூட்டுவாங்க. சரி 2012 உலக அழிய போதுன்னு சொல்றாங்க. அப்ப 2012 உலகம் எப்படி இருக்கு? உருண்டை தான் சார் இருக்கு. சந்திரபாபு போது உருண்டை தான் சார் இருக்கு அப்படின்றீங்க. அதோட போயிட்டாரு. இப்ப எதிர்காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எதிர்காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குப்பா, நான் டாக்டர் இன்ஜினியர் ஆசை இருக்கேன். சரி சுரேஷ் நீ சொல்லு, நீ படிச்சு முடிச்சதா சில இருக்கு, நான் புத்தகத்தை மூலம் இருக்கேன் சார், மூலம். சரி நீ என்ன இருக்க? நான் இன்ஜினியர், நான் டாக்டர் ஆகணும் சார். நீ என்ன சொல்ல இருக்கு? நான் அப்பா ஆகணும் சார். ஆசை ஆசை அப்படின்றீங்க. அதோட எல்லா வகுப்புலையும் நாளைக்கு பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றது உண்டு, நல்லா படிக்கணும்பா, கிட்ட அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு. அது உள்ள வந்திருக்காரு வந்து அப்பா நாளைக்கு உங்களுக்கு பப்ளிக் பரிச்சை, அதனால உங்களுக்கு அதுக்கு வந்து கண்கள் ரொம்ப அவசியம். கண்கள் தூய்மையான முறையில் கழுவணும். கண்கள் இருந்தால் தான் படிக்க முடியும், வாசிக்க முடியும், எழுத முடியும். அப்போ கண்கள் தான் உங்களுக்கு முக்கியம். அப்படின்ற போது ஒரு பையன் இருந்துச்சு, சார் நீங்க வந்து 7th சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ல கிளாஸ் பக்கத்துல இருக்கு, பாருங்க சார் போயிட்டாரு. அதோட இன்னும் நிறைய இடத்துல காமெடி நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவமனையில காமெடி அந்த மாதிரி டாக்டர் கூட்டாள இது பேசணும்னு சொல்றாரு. டாக்டர் டாக்டர் நான் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் தலை சுத்துது டாக்டர். என்ன சைக்கிள் ஓட்டும் போது தலை சுத்துதா? வீல் தானே சுத்தணும், தலையை சுத்தா போடுறேன். நான் படிச்சு முடிக்க அப்படி தலை சுத்துற தலையை போன வீல் சுத்திக்கிட்டு இருக்கேன். சொல்றேன் டாக்டர் எனக்கு சின்ன பிள்ளையிலேயே சக்கரை நோய் வந்துருச்சான். ஆமா டாக்டர் சக்கரை எப்படி டாக்டர் வருது? அது கருப்புல இருந்து வருதுப்பா. பாடத்தை எழுதுறேன், அது வைத்தியத்தை போகணும், பாடத்தை எடுத்துக்க இருக்கேன். டாக்டர் இதே மாதிரி கூடாது, நீங்க நஷ்டம் பாக்கீங்க டாக்டர், கொஞ்சம் தள்ளி குடும்பத்துல பயங்கரமா இருக்கு. ஏன்னா படிச்ச பொண்ணு கட்டிட்டு வர்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஏண்டி சோத்துலயே சால்ட் அதிகமா இருக்குன்னா அசால்ட் எடுத்துக்கங்க. ஏன் புள்ள அழுகிட்டு இருக்கேன்? நான் சித்தி நடந்து பார்க்கும்போது தொந்தரவு பண்ணி அதை அடிச்சு போட்டேன். இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்க அவனுக்கு ஒரு சித்தியை பார்க்க முடியாது. ஏங்க நான் இறந்து போய் நீங்க தாட்சி வாங்கிக்கல கண்டிப்பா கிட்ட வேண்டி அதுக்கு இடமா வாங்கி போட்டேன், நீ சாக வேண்டிதான் பாக்கி அப்படின்னு நீ கேட்கிற ஏண்டா வார வாரம் போட்டு உனக்கு வெட்டமா இல்ல, நீ ட்ரெயினிங் போட்டு உனக்கு வெட்டமா இந்த மாதிரி கேட்கிறேன். கண்டக்டர்
பஸ்ல பயணம் கம்மியாது என்ன கேட்கிறேன் டிக்கெட் எடுக்காத கை கொடுப்பா டைம் ஸ்டேஜ் விட்டு கை வச்சிருக்கேன் அடுத்து ஓடிடுச்சு போவேன் ஐயோ கை வச்சே கத்துக்கிறேன் சும்மா ஐயோ தலையை வச்சதா கத்துறாங்க தலைமுறை கத்த முடியும் இந்த மாதிரிதான் இருக்கேன் அவர் என்ன நிறைய இடத்துல காமெடி இருக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துலயுமே நைட்ஸ்ல அங்கங்க இருந்துகிட்டே இருக்கு அந்த நைட்ஸ்ல நம்மளே தேடி போகணும் நைட்ஸ் வந்து நம்மளே தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு கவிதை வாழ்க்கை என்பது வானவில் போல சில நிமிடங்களில் சிதைந்து போக அது ஒவ்வொரு நாளும் பூத்து நிற்கும் புதுமலர் போல இயற்கையில் இணையும் வரை வாழ வேண்டும் வசந்தமாய் துயரங்களின் துணையில் தொலைந்து விடாதீர்கள் உங்கள் புன்னகை மட்டும் கரிவிழிகள் உண்டான காயங்களாலும் பூக்களாக மாறி புன்னகிக்க வேண்டும் உணவிலக்கு வேலையை முகிர்ந்து விடாதீர்கள் உங்கள் சந்தோஷங்களை உங்களின் ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிணமிக்க வேண்டும் பட்டாம்பூச்சியாய் உங்கள் நலமான என்று மலைந்து கொண்டிருக்கிற வெண்மேகம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அன்பான உறவுகளும் ஆழமான நண்பர்களும் இங்கே உனக்கு கிடைத்து விட்டால் ஈரேழு ஜென்மங்களிலும் உன்னை போல் ஒருவன் ஊருலகில் இருக்க முடியாது என்றென்று உனக்கு ஏன் இப்படியாக இருக்கும் உன் ஐம்புலன்களும் உனக்கு ஒருவேளை சரியாக அமைந்தால் 1000 புகழ் பெறுவாய் இல்லையே அவை சொன்னது போல் அக்கறை மேல் தான் வருவேன் உங்களுடைய சுமையான வாழ்க்கை பயணம் சுகமாக அமைய இதமான தென்றல் கொடுக்கும் துயர்களுக்கு நான் தோல் கொடுத்து என்னாலும் இணைந்திருக்கும் அன்பு மணிமாறன் என்று கூறி உங்களுடன்